தோல் காய்ந்து போகிறது, ட்ரை ஸ்கின். தோல்ல என்ன பசை இல்லை, ட்ரையா இருக்குன்னு ஒரு வியாதி, அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இது காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னதுதான். பாருங்க, எல்லாமே ஏற்கனவே சொன்னதை வேற மாதிரி மாத்தி சொல்லுவேன். கொழுப்பு தான் தோலை காப்பாதுன்னு சொன்னா, அப்போ உடம்புல கொழுப்பு கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். என்ன பலகார தேங்காய்லாம் சாப்பிட்றதே அர்த்தம் இல்லையா? சாப்பிட்டது ஒழுங்கா ஜீரணமாகலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? எண்ணெய் உள்ள பொருள்களை நல்லா மென்னு சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு தேவையான, தோலுக்கு தேவையான கொழுப்பு உடம்பு சப்ளை பண்ணிடும். ட்ரை ஸ்கின் சரியா போயிடும். கொழுப்பு தான் ட்ரை ஸ்கின்னுக்கான மருந்து. எண்ணெய் இதில் இருக்குது. இங்க பாருங்க, எண்ணெய் பலகார தேங்காயில மட்டும் எண்ணெய் இல்ல, எல்லாத்துலயுமே எண்ணெய் இருக்கு. சாப்பிட தெரிஞ்சா போதும். கடலையை கொடுத்தா கடலை எண்ணெய், எள்ளை கொடுத்தா எள்ளை எண்ணெய், கடுகு கொடுத்தா கடுகு எண்ணெய், சூரியகாந்தி கொடுத்தா சூரியகாந்தி எண்ணெய். இதுல வேற ரைஸ் பிராண்ட் ஆயில் வேற இருக்கு, அரிசியில் எண்ணெய் இருக்கு. புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துலயும் எண்ணெய் இருக்குது. நமக்கு சாப்பிட தெரியல. உண்மையிலேயே எண்ணெய் பலகார தேங்காய் சாப்பிடாம சாதாரண இட்லி தோசை பொங்கலை ஒழுங்கா சாப்பிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொழுப்பு கிடைச்சிருங்க. எல்லா உணவுலையும் கொழுப்பு இருக்குது, எல்லா உணவுலையும் எண்ணெய் இருக்குது. எதை புடிஞ்சாலும் எண்ணெய் வரும். கொஞ்சம் கம்மியா வரும், அதிகமா வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இனிமேல் உணவை, எண்ணெய் உள்ள உணவுகளை, எண்ணெய் கொழுப்பு உள்ள தேங்காய் போன்ற உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது, கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடும் பொழுது தோலுக்கு மேல நல்ல கொழுப்பு சப்ளை ஆன உடனே ட்ரை ஸ்கின் சரியா போயிடும். அடுத்தது, இந்த சோப்பு போட்டு குளிக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் சோப் போட்டு குளிக்கும் பொழுது இந்த இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு போயிருதா? அப்போ உடம்பு கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியது இருக்கா? இன்னொன்னு, சோப் ஆயில் பயன்படுத்தாதீங்க. இந்த சோப் ஆயில் போட்டு முகத்தை கழுவிட்டு வாங்க, முகம் வெள்ளையாயிரும். ஏன்? உறிஞ்சு எடுத்துருது அங்க இருக்கிற கொழுப்பை எல்லாம். சோப் ஆயில் பயன்படுத்தவே கூடாது. இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. சோப்புக்கு பொதுவா நீங்க சோப் ஆயில் பயன்படுத்துங்கன்னு சொல்லி, சோப் ஆயில்னா அந்த லிக்விட் மாதிரி, ஷாம்பு மாதிரி வந்துருச்சு. லிக்விட் சோப், சாரி சோப் ஆயில் சொல்லிட்டேன், லிக்விட் சோப். ஃபேஸ் வாஷுங்களா அது பேரு? ஃபேஸ் வாஷா? ஓ, அதுக்கு பேரே ஃபேஸ் வாஷுங்களா? சரி, ஓகே. ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தாதீங்க. அந்த லிக்விட் மாதிரி இருக்க சோப் பயன்படுத்தாதீங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். அதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன், சீகக்காய், அரப்பு, வைத்த மாவு, கடலை மாவு. இங்க பாருங்க, ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை சோப் போட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் சோப் போட்டுட்டு மற்ற நாட்கள்ல அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல கொழுப்பு தங்குங்க. கொழுப்பு ஆரோக்கியம். ஆக்சுவலா கொழுப்பு நல்லது. உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கோ நல்லது. நல்ல கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு கெட்டது. ட்ரை ஸ்கின்னுக்கு நல்ல கொழுப்பை நல்லாக மென்னு சாப்பிடும் பொழுது ட்ரை ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ஆயில் ஸ்கின்னா மாறும். அதுக்கு எதையும் வாங்கி பூச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை.